வெல்கம் பேக். அவசரமாக சமையல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு 1 ஹவரில் அப்பா வந்துடுவார். ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அதோட டேட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுதெல்லாம் அந்த பழ வீட்டில் தான் இன்னும் இது இருக்குது. நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இன்னும் நாங்கள் சேஞ்ச் பண்ணல. ஆனால் என் ஹஸ்பண்ட் இது சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க ஊரில் இல்லை. ஸோ அதனால் அவங்க ஃபார்ம் மட்டும் இன்னும் கிடைக்கல. ஸோ ஆன்லைன் பண்ணலாம். பட் அப்பா சொன்னார் சரி இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, நானே வரேன்னு சொல்லி இப்போ பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ இப்போ அப்பா கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ இது பாருங்கள். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இது வந்து மிக்ஸ்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் சன்னா இருக்குது. ஸோ இது நல்லா ஊற வச்சு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் வந்து நான் சோலே ராஜ்மா எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கிரேவி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சோண்டு நான் வந்து சாலட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதில் பச்சை மிளகா, வெங்காயம், வேர்க்கடல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எல்லாம் போட்டு சும்மா ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ இது வந்து எல்லாம் யூஷுவல் ரெசிபி. நம்மளுக்கு எல்லாம் வதக்கி அரைச்சி குக்கரில் விசில், அவ்வளோதான். ப்ரோட்டீன் சாலட். ஸோ காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி கொடுத்தேன். அந்த ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ண தண்ணியிலேயே இதெல்லாமே பாருங்கள், எல்லாம் நம்மளோட கடலை பாயில் பண்ணியாச்சு. இப்போது அந்த தண்ணியிலேயே வந்து நமக்கு கிரேவி வந்துடும். ஆக்சுவலி தக்காளி வந்து 2 தான் இருந்துச்சு, தக்காளி பத்தலை. பட் ஓகே, தயிர் கொஞ்சம் விட்டுறலாம் லாஸ்ட்டில். ஸோ எல்லாமே வதக்கி அரைச்சது பார்த்திங்கன்னா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா போடல, இதில் கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டால் கொஞ்சோண்டு தனியா, ஹோல் தனியா, மல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிட்டு இப்போது வந்து குழம்பு மிளகாய் தூள், இது காரத்துக்கு கொஞ்சம். ஆக்சுவலி சுண்டல் பண்ணலான்னு, ஸ்ப்ரவுட்ஸோ சுண்டலோ ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இது இவ்வளோவும் சுண்டல் வேணாம். ஏன்னா இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வேறு இருக்குது. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல. சரி, அதனால் இப்படி பண்ணிட்டா நமக்கு சப்பாத்திக்கு ஆகிடும். அண்ட் எனக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதில் அவ்வளோ சத்து இருக்குது. அண்ட் இது பாருங்கள், இது என்ன தெரியுமா ஆச்சு, நான் ஒரு வாட்டி நான் இப்போது டிமார்ட் இப்போ ரீசெண்டாக போயிருக்கும் போது ஒரு பேக்கெட்டில் எல்லா ஸ்பைசஸ் இருக்கும் தெரியுமா, பிரியாணி ஸ்பைசஸ்ன்னு வைப்பாங்க. அதில் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து படி இலைச்சி, சோட்டி இலைச்சி, பெப்பரு, அதாவது எல்லாமே. அது நான் மொத்தமாகவே அதில் இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி லேசாக வறுத்து பொடி பண்ணியாச்சு. ஷாஹி கரம் மசாலா ரெடி. ஸோ இதை வச்சு தான் நேற்று நான் கொஞ்சம் பிரியாணி பண்ணிடுறது, அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு. இதே பிரியாணி மசாலா, இதே ஷாஹி கரம் மசாலா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜ் கிரேவிஸ்க்கு, நான்வெஜ்க்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ கமகமன் வாசனையாக. இதில் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டது கொஞ்சம் சோம்பு, தனியாத்தூள்ன்ற ஹோல் தனியா, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன போட்டு கொஞ்சோண்டு சீரகம், ஷாஹி ஜீரா போட்டிருக்கேன். இன்னும் வாசனையாக இருக்குன்னா ஐயோ, இவ்வளோ போதும், இன்னும். ஸோ இந்த பட்டாணியெல்லாம் வேக வச்சது தான் ஒரு 80% வெந்திருக்கு. இப்போ மிச்சம் 20% வந்து கிரேவியோடு வெந்துடும். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த ஷாஹி கரம் மசாலா லாஸ்ட்டில் வேணும்னா கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக நெய்யோட தடக்கா ஒன்று போட போகிறோம். அது வந்து நாளைக்கு. ஏன்னா இப்போது எங்களுக்கு இது ஜாஸ்தி. ஸோ இது வந்து கீ ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ், பிளேன் ஜீரா புலாவுக்கெல்லாம். அண்ட் சப்பாத்தி பூரிக்கு ஒயிட் ரைஸோடையும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய் விழுது, அவ்வளோதான். ஸோ நான் இன்னொரு 4-5 விசில் விட்டுற போகிறேன். நல்லா மேஷ் ஆகிடணும். கிரேவி நல்லா நமக்கு திக், ரிச் அண்ட் க்ரீமியாக கிடைக்கும். கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், அதோட மேஷ் பண்ணிடலாம். இறக்கிட்டு அப்புறம் கிரேவி ரெடி. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ், நல்லா ஃபைன்லி சாப்ட் மல்லித்தழை, அதுக்கப்புறம் நெய் ஊற்றி இறக்கணும்னா ஆஹா. அப்புறம் பாருங்கள், நேற்று ஒரு பிரியாணி புலாவ் எப்படின்னா சொல்லலாம். ஏன்னா நான் வந்து நல்லா தம் போட்டு டேக்ஸால் பண்ணால் தான் நான் பிரியாணின்னு சொல்லுவேன். இது வந்து குக்கரில் பண்ணது, தம் போட்டு செஞ்சது, விசிலெல்லாம் வைக்கல. பாஸ்மதி ரைஸில் செய்வேன். நான் தான் எப்போவுமே ஜீரக சம்பா ரைஸில் தானே பிரியாணி செய்வேன். இது வந்து நேற்று பாஸ்மதி ரைஸ் வீட்டில் ஒரு பேக்கெட் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா, ஓ ஐயோ. நான் இப்போ பண்ணேன் இல்லைங்களா மசாலா, ஃப்ரெஷ்
அதுதான் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் பிரியாணி. பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து நேற்று நைட்டு செஞ்சது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஸ்கூல்லேருந்து பசங்க வந்து சாப்பிட்லாம். விஹான் அத்தர்வு ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கேட்பாங்க பிரியாணி எங்கன்னு. இது பாருங்கள், நேற்று மத்தியானம் செஞ்ச மோர் குழம்பு இன்னும் க்ரீமி. வீட்டில் செஞ்ச தயிர் எக்ஸ்ட்ராவாக இருந்தாக்கா மோர் குழம்பு பண்ணிடுறது. 2 நாளாக நல்ல மழை. என் முடி வந்து இப்படி சீவாமல் விட்டுட்டாக்கா நல்லா கேர்ள்ஸ். இன்றைக்கி நல்லா சீவிட்டேன், பார்த்தீங்கன்னா இப்படி புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ நிதானமாக விசில் வரட்டும். ஹையில் வச்சாக்கா யூஸ் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், மணி ஒன்றா போது 12:45. அப்பா வந்து இப்போ 12:45 இல்லையா, அப்பா வந்து கரெக்டாக 1:30க்கு வந்துடுவாங்க. ஸோ வீட்டுக்கிட்ட வரும்போது எனக்கு கால் பண்ணி நான் கிளம்புனாக்கா கரெக்டாக இருக்கும். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு வந்து இங்கிறது ஒரு 5 மினிட்ஸ். நம்ம வீட்டில் எப்போவுமே 1 இல்லை 2 கண்டிப்பாக லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும் எப்போவுமே. இல்லைன்னா தான் ஆச்சிரும். ஆனால் வேஸ்ட் ஆகாது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. லக்ஷ்மி இப்போ தான் வர. அப்பயே வந்து நான் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ 12:45 போச்சு. தேவஸ்தான்மா கோயில் போயிட்டு வரேன். ஏன் ஸ்டேஷனா? ஏன் ஸ்டேஷன்? ஸோ அங்கே இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நம்ம எவ்வளோ தான் கோஆப்ரேட் பண்ணாக்கா கூட அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு தான் லாஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நான் எப்போவுமே வீட்டில் இருப்பேன். காலையில் பண்ணுற வேலை சாயங்காலம் செஞ்சாலும் ஓகே. மத்தியானம் குழந்தை தூங்கும் போது வருவா. காலையில் தூங்கலைனாக்கா மத்தியானம் வருவா. மத்தியானம் வரலைன்னா சாயங்காலம் வருவா. காலையில் போய்னா சீக்கிரம் வந்துடுவா. ஸோ அப்படியெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னாக்கா அதுக்கு 1008 கேள்வி வரும். இட்ஸ் ஓகே, பழகி போச்சு. இப்போ எங்கள் 2 பேருக்கு அந்த மாதிரி செட்டிங் ஆகி போச்சு. பண்ண எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் குக்கர் ஆஃப் பண்ணி நிறைய விசில் வந்துடுச்சு. ಪರವಾಗಿಲ್ಲ, நல்லா வெந்தா ಓಕೆ தான். ಲಕ್ಷ್ಮಿಗೆ ನಾವು ಎಲ್ಲ ಅಡ್ಜಸ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು. ಲಕ್ಷ್ಮಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಲಾಸ್ಟಾಗೆ ಬಾ ನೀವು. அதான் சொன்னேன், நல்லா என்ன டேக் இட் ஃபார் கிராண்டட். அது எதுனா சொல்லிட்டாக்கா அதுப்பா பேசுகிறதெல்லாம் நமக்கு எழுதணும். எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதான் இப்போ நம்ம வந்து ஆள் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அவங்களுக்கு ஒரு ஸ்டைலில் ஒர்க் அவுட் ஆகுது. நமக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 3 வருஷமாக எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இஷ்டமே இல்லை. இருக்கிற ஆளை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு போகணும். கண்டிப்பாக ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும். அவகிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் ஃபேக்டரும் எனக்கு வேறு யார்கிட்ட வராது. அவளுக்கும் அதே தான். என்கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் ஃபேக்டரு அந்த ஒரு மாதிரி இது. ஸோ அது எல்லார்கிட்ட வராது. எனக்கும் அதே தான். சில டைமில் நான் யோசிச்சு கூட இருக்கேன், சரி வேறு யாருன்னா பார்க்கலாமான்னு. அப்புறம் எனக்கு வந்து ஐயோ மறுபடியும் யார் இவ்வளோ டைமு எனர்ஜி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி. அண்ட் சில டைமில் தோணும் நான் வந்து ஜாஸ்தியாக பே பண்ணுறனோ அப்படின்னு. இப்போ ஒரு 50-100 கம்மியாக இன்னொருத்தர் வாங்கிட்டாக்கா கூட மறுபடியும் அது வந்து எல்லாம் சுற்றி வலிச்சு அது வர்த்தே கிடையாது. எனக்கு அது சுத்தமாக இஷ்டமாக கிடையாது, பிடிக்கும். ஸோ இப்போ வந்து ரொம்ப சின்ன வயசில் ஸோ எதனா பிடிக்கலைன்னா நான் நல்லா உரிமையோடு திட்டுவேன். அது அவளுக்கும் தெரியும். ஓகே, அதே மாதிரி புரிஞ்சுப்பா, அதே மாதிரி செய்வாள். ஆனால் அது பார்த்திங்கன்னா எப்படின்னா அது வந்து நார்மல் ஹவுஸ் ஹெல்ப் கூட இருக்கிற பிரச்சனைங்க எவ்ரி 2 to 3 months வந்து அதே பேக் டு ஓகே டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அங்கங்கே டிஞ்சரிங் பஞ்சரிங் பண்ணி தான் ஆகணும். கொஞ்ச நாளாக நான் நோட் பண்ணுவேன், சைலண்ட்டாக இருப்பேன். சில டைமில் அவளுக்கே புரிஞ்சிடும். சில டைமில் சொல்லி புரிய வைப்பேன். சில டைமில் அப்படியும் இல்லைன்னா திட்டுவேன். எல்லாமே ஓடிட்டுருக்கு. இப்போ தான் அம்மா கிட்ட பேசினேன். கொஞ்சம் சூடாக கிரேவி கொடுத்து அனுப்புவான்னா வேணாம் ஒத்துன்னுட்டாங்க. ஏன்னா அங்கேயே ஃப்ரிட்ஜு நிறைய எவ்வளோ இருக்குது ஐட்டம்ஸு. ஸோ நம்ம இங்கேருந்து கீரை எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷு கீரை, முருங்கீரை, முருங்காய் அதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் பண்ணாங்களாம். அப்புறம் எதிர் வீட்டில் ஆண்டி வேறு ஏதோ குழம்பு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இவங்களதே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கான். அதனால் ஸோ வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள் நல்லா திக்காகி போச்சு கிரேவி. நல்லா நம்ம சுண்டல் குழம்பு பாருங்கள் ரெடி. ஸோ டேஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து சப்பாத்திக்கு நைட்டுக்கு சப்பாத்தி சூடாக போட்டு
நல்லா வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், நல்லா சாப்டு இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் பொழிஞ்சி சாப்பிட்டோன்னா நல்லா சாட் மாதிரி சாப்பிடலாம். நல்லா அருமையாக வெந்திருக்கு, சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் சாட் மாதிரி சாப்பிடும்போது மேலே வந்து கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா, சக்கரவள்ளி கிழங்கு, அதுவும் ஸ்லைஸ் பண்ணி மேலே போட்டு சாப்பிடுங்க. ஸோ நம்ம சுண்டல் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, நிறையா சாப்பிட முடியாது, குட்டி கப்பில் கொஞ்சம். ஆனால் இந்த மாதிரி சாட் மாதிரி பண்ணி நல்லா ஹோல்சமாக இருக்கும், ஒரு மாதிரி ஹெல்தி, நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் நிறையவோட சாப்பிடலாம். ஸோ நல்லா அந்த லிக்விடாக இருக்கும். அது அம்மாவோட பேஸ்ட் இருக்குது, அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இப்போ ரீச் ஆயிடுவாங்க, இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு கால் வந்துடும். ஸோ நான் போய் ரெடி ஆகிறேன். அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது சாட் மாதிரி ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்குது இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய அதில் டாப் அப் இந்த மாதிரி கார்னிஷ் எல்லாம் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் சட்னி எல்லாம் போட்டால் இன்னும் வீட்டில் பொதுவாக இருக்கிறதில்ல, அதனால தான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு நம்ம ஹோல்சமாக ஒரு மீல் மாதிரியே சாப்பிடலாம். ட்ரையாக சுண்டல் மாதிரி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ட்ரையாக இருக்கும், கொஞ்சோண்டு கப்பில் தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ இப்படின்னு நம்ம பண்ணி சாப்பிடும்போது பாப்படியெல்லாம் போட்டோன்னா இன்னும் சூப்பராகிடும். அப்புறம் சாட்டுன்னு இருக்கும்போது அந்த பாப்படியெல்லாம் மேலே போட்டு கொடுப்பாங்க. வீட்டில் பாப்படி இருக்காது, ஸோ அப்பளம் வீட்டில் அப்பளம் இருந்துச்சுன்னா அதை க்ரஷ் பண்ணி போட்டு, இல்லை மிக்ஸ்சர் எதனா இருந்துச்சுன்னா காரா பூந்தி மிக்ஸ்சர் ஏதோ ஒன்று ஜஸ்ட் ஒரு க்ரன்ச்சுக்கு. ஸோ நம்ம இஷ்டம், டாப் அப் பண்ணிகிட்டே போகலாம். ஃபார்ம் வந்து இல்லை, டிலீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ புதுசாக தான் ரேஸ் பண்ணோமா 2 மாதம் பொறுத்து. ஃபார்ம் 6 வாங்கி புது கார்டுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பணும். அப்படி இருந்தும் அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு. இல்லை எல்லாம் பார்த்துடலாம், ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ நான் அன்றைக்கி வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்து எனக்கு பேஷன்ஸ் போயிடுச்சு. சரி ஆன்லைன் பண்ணிக்கலான்னு போனாக்கா ஆன்லைனில் கார்டே இல்லை, டிலீட் ஆகிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சும் அப்பா வந்து மறுபடியும் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இன்னொரு ரவுண்டு பார்த்துட்டு இருக்காங்க பொறுமையாக ஒன்றா. எல்லாம் தேடி புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லு லிஸ்ட்டே செக் பண்ணியாச்சு, இல்லை பேர். இவ்வளோ தூரம் வந்து வேலை ஆகலை. அப்பாவுக்கு சுத்தமாக பசி இல்லையா, லஞ்சே வேணான்றாங்க. அதனால தான் லைட்டாக தோசை ஊற்றிட்டுருக்கேன். இதுக்கு தோசையும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். மணி ஆச்சு 3. பசங்க வந்துடுவாங்க, இப்போ 3:15 வந்துடுவாங்க. வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். அத்தருக்கு வந்து கொஞ்ச நாளாக கண்ணு ரொம்ப ட்ரையாக ஆகுதான். ஸோ அதனால் 3:30 மணிக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் காய்ச்சின நெய் அப்பாவுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். இத்தினோண்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு. நெய் ஜஸ்ட்டு பேருக்கு டேஸ்ட் பண்ணாங்க. நல்லா இருக்குல்ல, ஹோம்மேடுனா ஹோம்மேடு தான். இருக்குல்ல, அப்பாவும் வந்துட்டாங்க. அத்தன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கிளம்பி வந்துட்டாங்க. நானும் வரேன். சரி பை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. அதுங்க டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் கிவிங் கூட ஆகிப்போச்சு. ஏன்னா இங்கே தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு அந்த இது. ஸோ நான் இங்கே தான் கார்டியோலாஜிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்த பிபிக்கு. அவர் பார்த்து தான் வந்து அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் பற்றியே சொல்லி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி, ஸோ எல்லாம் இப்போ நல்லபடியாக. ஸோ டாக்டரை போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டாக்டர் நான் வந்து இங்கே தான் உங்களை கன்சல்ட் பண்ணி, கார்டியோலாஜிஸ்ட் அவர் சொல்லி தான் பிபி மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் சொல்லி தான் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணார். என்ன மாதிரி டயக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து இது இஷ்யூ இருக்குது, இது உடனே கவனி, இது வந்து மேபி ஆப்ரேட் பண்ணி ஆனும், எல்லாமே அவர் சொல்லி தான் நான் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், யூரோலாஜிஸ்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி முடிச்சுட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பிபி வந்து போயிடுச்சு. ஸோ பர்சனலாக அப்பாவும் சொன்னார், நம்ம பர்சனலாக போயிட்டு டாக்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அதை டயக்னைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் ரொம்ப க்ரூஷியல், ரொம்ப முக்கியம். தப்பான டயக்னோசிஸில் நமக்கு சும்மாவே மெடிசன் சாப்பிட்டுட்டு காலம் பூரா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்பாவை பார்த்து மீட் பண்ணி பேசி தேங்க்ஸ் சொல்லி டாக்டருக்கு ஒரே குஷி ஆகி போச்சு. அண்ட் என்னோட கேஸ் ஸ்டடி அவங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. அவரே வந்து ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணி ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்பாவும் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து இல்லையா ரெடி, நமக்கு அவங்க சொல்லலைனாக்கா பிபி வருது, மெடிசன் சாப்பிட்டுட்டு காலம் பூரா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இருப்போம்.
ஸோ அத்தர்க்கும் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி பவர் எல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்ணெல்லாம் அப்சல்யூட்லி ஃபைன். அத்தர்க்கும் கண்ணெல்லாம் செக் பண்ணியாச்சு, பவர் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ட்ரைனஸ் இருக்குது. 2 ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க கண் கூலிங்க்கு, ரீஃப்ரெஷ், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மாய்ஸ்சரைசிங்க்கு, ஒன்று ஆன்டிபயோட்டிக், ஒன்று லியூப்ரிகேஷனுக்கு. ஆனால் பவர் கிடையாது. குட் நியூஸ். அப்பாவுக்கு எனக்கு காஃபி, எனக்கு ஒரு மசாலா தோசை, ஆஷா டிஃபன்ஸ் மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அத்தருக்கு ஒரு கஸ்டர்டு. அப்பா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இது பாருங்கள், அன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது இந்த செப்பல் கொஞ்சம் அங்கே ரிப்பேர் பண்ணலான்னு அங்கே தான் வந்து இது இருக்குது, அங்கே கடை இருக்குது. இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இல்லை. சரி பார்த்தா இன்றைக்கி சண்டேன்னு கடை க்ளோஸாக இருந்துச்சு. சரி அப்பா நானே ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி வரும்போது அதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. என்னோடய ஒரு ஷூவும் ஒரு ஸ்லிப்பரும் இருக்குது. அங்கே டிராஃபிக் சவுண்டு சரியாக பேச முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்னைஸ் பண்ணி இப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க கார்டியோலாஜிஸ்ட், அது வந்து அவங்க ஏரியாவே கிடையாது, இது வந்து எண்டோக்ரைன் ரிலேட்டட், யூரோலஜி ரிலேட்டட். பட் ஆனால் இவங்கக்கிட்ட நான் ஹை பிபின்னு சொல்லி போய் இந்த டாக்டர் என்னோட பழைய ரிப்போர்ட்டில் அது பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் ஒரு கிரேட், ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு குட் லக்கு, ஏதோ நமக்கு நல்ல நேரம்னு வச்சுக்கலாம். நான் போனது ஒரு விஷயம், அவங்க வந்து பழைய ரிப்போர்ட் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு அதெல்லாம் அவங்க பார்த்து அந்த ரிப்போர்ட் வந்து ஏற்கனவே அந்த நான் போயிருக்கிற டாக்டர் யூரோலாஜிஸ்ட் சொல்லியிருக்கணும், அவங்க அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டாக்டர் நான் போயிருக்கிற ரீசன் பிபி பார்த்து மெடிசன் கொடுத்துட்டு அனுப்பியிருக்கலாம். பட் அவங்க பழைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது எனக்கு ஹைலைட் பண்ணி, நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டாக்டர் கிட்ட போகும்போது போனியாமா, பாத்தியாமா, செக் பண்ணிக்கோமா, ஸ்கேன் எடுத்துக்கோ, டீலே பண்ணாத, எவ்வளோ எனக்கு இது சொல்லி ஸோ ஸ்வீட். ஒரு வாட்டியை நான் பாட்டுக்கு பிபி மெடிசன் சாப்பிட்டுட்டு ஹை பிபி அந்த இதுலேயே இருந்த, ஐயோ ஹை பிபி வந்துருச்சு, பிபி கூட இல்லை, ஹை பிபி வந்துருச்சு. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க, போனியா எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்த்தியா, செக் பண்ணிக்கோ, ஸ்கேன் எடுத்துக்கோ, டாக்டர் இது டீலே பண்ணாத, உனக்கு வந்து வேர்ஸ்ட் கேஸ் ஒரு சர்ஜரி சொல்லுவாங்க, சர்ஜரி பண்ணிட்டாக்கா கூட உனக்கு வந்து பிபி நார்மலாக சான்ஸ் இருக்குது, எதனால் டீலே பண்ணுற சொல்லி 6 மாதத்துக்கு மேலே டீலே பண்ணி ஆகிட்டு. ஸோ அந்த டாக்டருக்கு வந்து க்ளீனாக என்னோடய கேஸ் ஹிஸ்ட்ரி ஞாபகம் இருக்குது. ஸோ போகும்போதே சொன்னாங்க, இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. ஸோ என் அப்பா வந்து பர்சனலாக நான் பார்க்கணும் அந்த டாக்டர்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ ஸ்வீட். போன உடனே உட்கார வச்சு பேசி, எனக்கு வேறு பயம், ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ். அண்ட் லக்கிலி நான் போகும்போது எல்லா பேஷண்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டாங்க. அவங்க வெளியில் கிளம்புனான்னு வந்தாங்க, கரெக்டாக நானும் உள்ளே போனேன். ஸோ அந்த உள்ளே போன உடனே அவங்களுக்கு ஒரே ஷாக், என்னடா இது பேஷண்ட். அப்போ பேஷண்ட் இல்லை டாக்டர், உங்களை மீட் பண்ணணும், பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்து அப்பாவும் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் அழகாக உட்கார வச்சு பேசி, இல்லை ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். இதெல்லாம் ஒரு காட் கிஃப்ட், நமக்கு ஒரு நல்ல நேரம், இந்த கரெக்ட் டைமில் டயக்னைஸ் பண்ணி நம்மளை அதிலேருந்து வெளியில் எடுத்தவர். ஹலோ, குட் மார்னிங். ஆனால் மணி 12 போச்சு. லக்ஷ்மி கிளம்புறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா இப்போ நான் கிளம்பணும். ஆனால் எலக்ட்ரீஷியன் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா நேற்று நைட்லேருந்து பவர் கட்டு. எனக்கு தெரியும் அது வந்து லோடு இதாகிட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக், அது என்ன சொல்கிறது, இதாகி போச்சு. பட்டு நானே பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் அவங்க வந்தாக்கா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எதுக்கு அந்த ரிஸ்க் நமக்கு. ஸோ டே டைமில் நம்ம வீட்டில் வெளிச்சம் தேவையே இல்லை, நல்ல லைட்டுக்கு இப்போ யூஸ் இல்லை. சரி, அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு கொஞ்சம் ஆதார் ஆஃபீஸ் போகணும், எமர்ஜென்சி. அத்தருக்கு வந்து சிபிஎஸ்சி ரெஜிஸ்டர், இந்த எல்ஓசி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண இல்லைங்களா, அதில் வந்து என்னோட பேர் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அவனோட பர்த் சர்டிஃபிகேட்டில் என்னோட பேரும் சேம் டு சேம் இருக்கணும், அது மேட்சிங்காக இல்லை. எலக்ட்ரிஷியன் வந்துட்டாங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன், இல்லைன்னா கிளம்பிடலாம். அவங்க எங்கே தான் இருப்பாங்க, சைட்டில். ஸோ கூப்பிடும் போது வந்துடுவாங்க. இல்லைன்னா 1 மினிட் வேலை அது. இல்லைன்னா கிளம்பிட்டு வந்த அப்புறம் அவங்க வந்து பார்த்து சொல்லியிருக்கேன். இது எனக்கு சரியா இருக்கா, ஆனா இருக்கா, பின்ன எதுக்கு பவர் இல்லை? பவரே இல்லை. நேற்று நைட்டு 2 மணிலேருந்து பவர் இல்லை. ஸோ நீங்கள் கிளம்புங்க, வெளியில் நான் பார்த்துக்கிறேன். ட்ரிப்பாக இருக்கும், ஒன்றும் இல்லை. இங்கே கரெக்டாக இருக்கா, வெளியில் ட்ரிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி, இன்றைக்கி பூஜை வேலையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்லா நீட்டாக சோப் போட்டு ஸ்லாப்ஸ் எல்லாம் கழுவி ஒவ்வொரு ஃபோட்டோயும் நல்லா தொடச்சி புதுசாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு, ஸோ அது ஒரு வேலை ஆச்சு. இப்போ நிறைய பூஜைங்க வருது இல்லையா, ஸோ இப்போ நீட்டாக பண்ணி வச்சுட்டாக்கா வாரம் நான் க்ளீன் பண்ணிடுவேன். டீப் க்ளீனிங்கு இது வந்து டீப் க்ளீன். கிளம்பி வந்துடும். ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக ஆகிடணும் நம்ம வேலை. ஏன்னா இப்போ 12 மணி ஆகிடுச்சு. நான் தேடி கண்டுபிடிச்சேன், அங்கே போகிறதுக்கு எப்படியும் டைம் ஆகும்.
அப்புறம் லஞ்சு கிளம்பிடுவாங்க. 1 மணி 12:30 1 மணிக்கெல்லாம் லஞ்சுக்கு போயிடுவாங்க. என்னோட பழைய ஆதார் கார்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் இன்கேஸ் கேட்டாக்கா. பென்னு, ஒரு க்ளூ ஸ்டிக் வச்சுக்கோ. லொக்கேஷன் பாருங்க, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். பேட் லக் வேலையால் இப்போ இன்னும் காம்ப்ளிகேட்டடாக ஆகிப்போச்சு. இப்போ வந்து இங்கே இருக்கிற தாலுக் ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே தான் அத்தர்வோட பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆதார் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு, ஆனால் வேலையால் எப்படியோ ரிக்வெஸ்ட் பண்ணி என்னென்னவோ எனக்கு தோன்றுறது ஐடியாஸ் அது அவங்கள சஜஷன் கேட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மண்டை குழம்பி போய் வெறுத்து போய் வீட்டுக்கு வந்து 3 மணி ஆகிப்போச்சு. சரின்னு பனானா பிரெட், பழுத்த பனானா நிறைய இருந்துச்சு. ஒரு காலத்தில் நிறைய பனானா பிரெட்ஸ் பண்ணுவேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது பண்ண நல்லா சீட்ஸ் நட்ஸ் போட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது நோ மைதா, 100% ஹோல் வீட் ஃப்ளாரோட மில்லட் மாவும் கொஞ்சம் சேர்த்து பவுடர்டு ஜாகரி பவுடரை வச்சு செஞ்சது. ஸோ பசங்களுக்கு இது வந்து நம்ம சேனல்ல இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ போன vlog நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நிறைய விஷயம் இதுல சொன்னதை நீங்க ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்காது. அது வந்து போன vlogோட லிங்க் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சாரி, நான் வந்து இன்னும் வீடியோக்கு வந்து நான் போன வீடியோவில் கொடுத்த கமெண்ட்டுக்கு நான் இன்னும் ரிப்ளையே பண்ணல. லாஸ்ட் 3 டேஸும் பயங்கரமா பிஸியா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க அடுத்த vlogல பார்ப்பீங்க எதனால பிஸின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோல சந்திப்பேன். எல்லாருக்கும் ஹாப்பி வரமகாலட்சுமி. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரமகாலட்சுமி நோம்பு, பசங்களுக்கு எல்லாம் லீவு. எனக்கு நிறைய இன்விடேஷன் வந்திருக்கு, நிறைய வீட்டுக்கு போகணும். ஸோ ஃபுல் டே நாளைக்கும் பிஸி. அண்ட் எல்லாரும் ஹாப்பியா பண்டிகை கொண்டாடுங்க. அண்ட் அந்த பனானா பிரெட் வந்து எக்லெஸ். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ அமேசிங் வீக்கெண்ட். பை.